வணக்கம், உங்கள் மீனவன். எங்களுக்கு 2 பேருக்குமே திருமண நாள். உங்களுடைய வாழ்த்துக்களை ஆசீர்வாதம் சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு நாளாவது யாரும் நெகட்டிவ் பண்ணாமல் இருக்கு. முதல்ல இந்தியன் உட்காந்துருக்கணும் அப்படின்னா இவங்க போட்டிருக்கிறது கல்யாணத்துக்கு எடுத்த பட்டு. நான் வந்து கல்யாணத்துக்கு எடுத்த அந்த சட்டை வேட்டி அது கிட்டத்தட்ட 10 வருஷம் அது ஒரே ஒரு ஆட்டை போட்டுட்டு கழட்டி விட்டதோ இருக்கு. இது நான் 4-5 தடவை போட்டிருக்கேன். இது வந்து நான் என்னன்னா கோட்டுக்கு உள்ள போடுறதுக்காண்டி எடுத்தது. அப்போ வேணா வேட்டி விடல. வேட்டி வந்து இது போடுறதா இந்த சட்டை மட்டும் சட்டை வந்து சொந்தமாக வாங்கியிருக்கேன். கோட்டு ஃபேண்ட் வாடகைக்கு. வேட்டி செட்டு இல்லை, நம்ம சர்ச்சில் தானே தாலி கட்டினா. அதனால இன்னைக்கு உங்களுடைய வாழ்த்துக்கள் சொல்லுங்க. எங்களுக்கு கிட்டத்தட்ட 10வது ஆண்டு, கிட்டத்தட்ட 10 வருஷத்தை தாண்டிட்டு இன்றைக்கெல்லாம் கல்யாணம் முடிஞ்சா 10 நாளை தாண்டதே பெரிய விஷயமா இருக்குது. கோர்ட்டு வாசல் டைவர்ஸ்னு போயிடுறாங்க. அங்கே வெற்றிகரமாக 10 ஆண்டு வந்து எங்களுடைய திருமண வாழ்க்கையை சந்தோஷமாக கொண்டு போய்கிட்டு இருக்கோம். அதனால ஒரு சந்தோஷம். அதுவும் 10 ஆண்டுகளில் ஒரு நாள் கூட அவங்க சண்டை போட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போகாத அளவுக்கு நம்ம கூடயே இருக்கிற அளவுக்கு ஒரு 10 ஆண்டை கொண்டு போனதே ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் இப்போ சண்டை போட்டு கோவிச்சுக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க. பரவாயில்ல, அந்த ஒரு விஷயத்தில் சந்தோஷம்தான். சில பேர் இப்போ வந்து ஒரு 2 பொண்ணுங்க இறந்துட்டாங்க தெரியுங்களா, நகைக்காண்டி இறந்துட்டாங்க, அது தெரியுங்களா உங்களுக்கு? ஆனால் இந்த 10 வருஷத்துல ஒரு தடவை கூட என்னை அடிச்சு பத்தி விட்டதில்லை நகைக்காண்டி. சொல்றேன், அது மானங்க புரிஞ்சுக்கிறணும்ல. அது எப்படின்னா செஸ்கிரீனு அது இந்த இடத்துல எதுக்கு சொல்கிறேன், அது நான் வரதட்சணை கேட்குறவங்க 100 ரூபா வேணும், 200 ரூபா வேணும், 500 ரூபா வேணும். நம்ம தான் வரதட்சணை வாங்கலையே. இந்த காலத்தில் ஒன்றும் இல்லை, ஒரு 2 ஒரே ஒரு விஷயம் தான். நல்ல பையன்ப்பா அப்படின்னு சொல்லி பொண்ணு கேட்டால் யாரும் கொடுக்க மாட்டாங்க. அவங்கள்ட்ட காசு பணம் இருக்கணும், அவ்வளோதான். ஏன் உதாரணத்துக்கு எனக்கே சொன்னோம்னா, எனக்கு பொண்ணு பார்த்தாங்க. பொண்ணு பார்க்கும்போது அடுத்தவங்களாம் இல்லை, சொந்த தாய் மாமா, சொந்த அப்பாவோட வந்து தங்கச்சி, இவங்க 2 பேர் வீட்லேயுமே எனக்கு எங்கள் அம்மா போய் பொண்ணு கொடுத்தாங்க. இவ்வளோத்தையும் எங்கள் அம்மா என்ன நினச்சி கொடுத்தாங்க தெரியுமா? தாய் மாமா வீட்டில் 3 பொம்பளை பிள்ளை, சொந்த அத்தை வீட்டில் 5 பொம்பளை பிள்ளை. பாவம், இவங்க இவ்வளோ பொண்ணை கட்டி கரையேற்றுறது ரொம்ப கஷ்டம், நம்மளாவது ஒரு பொண்ணு எடுப்போம், சும்மா நகையே இல்லாமல் கட்டுவோம்னு சொல்லி எங்கள் அம்மா போய் கேட்டாங்க. 2 பேருமே என்ன சொன்னாங்க தெரியுமா? இன்ன வரைக்கும் அது எங்கள் மனசில் ஆறாத வடுவாக இருக்குது. எனக்கு வந்து தண்ணி பழக்கம் கிடையாது. நான் பீடி சிகரெட்டு எந்த ஒரு போதை பொருளுக்கும் நான் அடிமையாக கிடையாது. 12 வயசில் உழைக்க ஆரம்பித்தேன். இன்னும் வரைக்கும் உழைச்சிக்கிட்டு தான் இருக்கிறேன். என்னுடைய ஒரே ஒரு விஷயம் உழைப்பு, அவ்வளோதான். எனக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. ஆனால் அவங்கள்ட்ட போய் அவங்க எங்கள் அம்மா போய் பொண்ணு கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, பணம் எப்போ பார்த்தாலும் நீ கஷ்டம் கடன் சொல்கிற, என் பொண்ணை உங்கள் வீட்டுக்கு கட்டி கொடுத்து கஷ்டப்பட வைக்கவா, தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க 2 பேரும். எங்கள் அம்மா வந்து ரொம்ப மனசளவில் பாதிச்சாங்க, அந்த மாதிரி ஒரு விஷயம். அதனால இந்த காலத்தில் யார் நல்லவங்களுக்கு நல்ல மாப்பிள்ளை அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. பணம் ஒன்று இருந்தால் இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய மோசமான ஆளுனாலும் எல்லா விஷயத்தையும் சாதிச்சிடலாம். அதுதான் அப்படி இருக்கிட்ட இதில் நமக்கு நான் செஸ் கிளீனை பார்க்க போனேன். பார்த்த உடனே பிடிச்சிருச்சு, ஓகே சொல்லிட்டாங்க. அன்னைக்கு நாங்கள் 2 பேரும் சந்திச்ச உடனே ஓகே சொல்லிட்டாங்க. பரவாயில்ல, நான் லவ் பண்ணு. இவங்கெல்லாம் 3வது வாட்டி தான், 3வது ஆளாக தான் வந்தாங்க. ஃபஸ்ட்டு பேசி வச்சுட்டாங்க. என்னை பார்க்கும்போது எங்கள் அண்ணன், 2வது எங்கள் அம்மா, எங்கள் 2வது அந்தோனி என் தம்பி, 3வது தான் உங்கள் அக்கா. எல்லாரும் வந்துட்டு லாஸ்ட்டில் தான் நான் போய் பார்த்தேன். பார்த்தவன் பிடிக்குமான்னு கேட்டாங்க. நான் வந்து செஸ் கிளீன்ட்ட வந்து அவள் வந்து பார்த்த உடனே அவங்க தங்கச்சி ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்கள்ட்ட கேட்டேன். சொந்தக்கார தங்கச்சி, கூட தங்கச்சிலாம் கிடையாது எனக்கு, அந்த பாக்கியெல்லாம் கிடையாது, பாக்கியெல்லாம் கிடையாது. அவங்கள்ட்ட நான் கேட்டேன். பொண்ணுக்கு உடனே உங்களை பிடிச்சிருக்குன்னு சொல்லவுமே நான் மறுப்பே சொல்லலை. ஏன்னா நான் லவ் பண்ண பொண்ணுக்கு அப்புறம் என்னை 2வது பிடிச்சிருக்குன்னு சொன்ன பொண்ணு செஸ் கிளீன் தான் இப்போ வந்து மனைவியாக மாறிட்டாங்க. அதனால ஓகே சொல்லி உடனே கல்யாணம் ஒரு 5-6 மாதத்துக்கு முடிஞ்சிருச்சு. நகையெல்லாம் பெருசாக வாங்கலை. நான் சீரு நகையை பற்றிலாம் பேசவே இல்லை. நல்லபடியாக கட்டி கொடுத்தோம். என்ன கல்யாணம் முடிச்சு கிட்டத்தட்ட 10 வருஷம் 9 வருஷம் அவளுக்கு நான் தங்கத்தில் தாலி போட்டு வச்சுருந்தேன். நான் தங்கத்தில் தான் தாலி போட்டு வச்சுருந்தேன். என்னைக்கு இந்த கம்பெனி உங்கள் மீனவன் பிரைவேட் லிமிடெட் கம்பெனின்னு ஒன்று உருவாக்கி மாற்றணும், என்கிட்ட இருக்கிற எல்லா கடைசி குண்டு மணி வரை காலி பண்ணி விட்டானுங்க. அது ஒன்று மட்டும் தான் எனக்கு வருத்தம். ஏன்னா இத்தனை வருஷம் நம்ம தங்கத்திலேயே வச்சு தங்கத்தாலியை போட்டு நம்ம வச்சுருந்தோம். கஷ்டப்பட்டு தான், அப்பெல்லாம் கஷ்டப்பட்டேன். ஒரு நாள் 1000 ரூபாய்க்கு உழைச்சாலே பெரிய விஷயம். கடலில் கருங்கடலை போய் காற்று மழை பார்க்காம தொழில் பார்த்துட்டு வந்து அவளை கஷ்டப்படும் போது கூட கழுத்தில் தாலி போட்டிருந்தோம். ஆனால் இன்னைக்கு நீங்கள் பார்த்தா பார்வைக்கு தெரியும், ஆனால் கிடையாது. ஆனால் இருந்தாலும் நம்ம முயற்சி கைவிடாமல் கண்டிப்பாக நம்ம பண்ணிடுவோம்.
அப்புறம் பிடிச்ச விஷயத்த சொல்லு. என்னைட்ட பிடிச்ச விஷயம் உனக்கு பிடிச்சதான் நிறைய இருக்குமே. உனக்கு எனக்கு எனக்கு பிடிச்சது இல்ல, என்னட்ட உனக்கு என்ன பிடிச்சிக்கும். ஏதாவது கேரக்டர் இந்த மாதிரி விஷயங்கள் அப்படி அப்படியா? அதான் ஏதாவது சொல்லணும் கடவுள். என்ன சொல்ல, எனக்கு பிடிக்காத விஷயம் தான் இந்தமா கண்மூடித்தனமா யாரையும் நம்புறது. இந்த இவங்களை நம்பாதி ஏமாத்திடுவாங்க அப்படின்னா, அப்ப உனக்கு தெரியுமா நட்பு அப்படின்னு சொல்லிடுவாங்க. நம்ப கேட்டாங்களா? பலமுறை சொன்னேன், கேட்டீங்களா? சரி, அடுத்து பிடிச்ச விஷயம் வந்து அவங்க பிடிச்ச விஷயம் என்னது? எனக்கு எல்லாமே முழுசாவே அவரை பிடிக்கும், அவ்வளவுதான். எல்லா பொண்ணுமே பிடிக்கும், உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால மிரட்டுவாங்க, சண்டை சும்மா சண்டை விடும்ல, சும்மா விளையாட்டு செய்வாங்க. நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போக மாட்டேன், இவங்கிட்டே இருந்துக்குறேன். அதில் ஒரு பெரிய குடும்பம் என்னன்னா, என்னைக்காவது ஒரு நாள் பயங்கரமாக சண்டை விட்டு உங்கள் அம்மா வீட்டுக்கு ஓடு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிடுவேன். அழுதுகிட்டேனாலும் இருப்பாள் விழுந்து இந்த வீட்டு வாசலை தாண்ட மாட்டேன். அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ஏன்னா கண்டிப்பாக 10 வருஷத்தில் நான் இவளை நடித்ததே கிடையாது, நான் ராணி மாதிரி பார்த்துருக்கேன்லாம் சொல்ல மாட்டேன். கோபம் வரும்போது என்னைக்காவது ஒரு நாள் நம்ம வந்து எங்கேயோ உள்ள கோபத்தை மனைவிட்ட கூட காமிச்சிருவோம். அந்த மாதிரிலாம் நானும் முட்டாள்தனமான விஷயம்லாம் பண்ணியிருக்கேன். ஆனால் அப்போ கூட வீட்டு வாசலை வச்சோ எதுவுமே போட்டது கிடையாது. அந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுமாதிரி இன்னொரு விஷயம் என்ன பிடிக்கும்னா, செஸ்கிட்ட பிடிக்கிற விஷயம். என்கிட்ட வந்து அதை வாங்கி கொடுங்க இது வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி எந்த பெரிய செலவு வைக்க மாட்டாங்க. எனக்கு நகை வேணும், எனக்கு நெக்லஸ் வேணும், எனக்கு மேக்கப் செட்டு வேணும், எனக்கு நான் மூஞ்சிக்கு பவுடர் போடணும், எனக்கு மூஞ்சிக்கு மாவு அள்ளி நிறைக்கணும் அப்படின்னு சொல்ற எந்த ஒரு விஷயத்தையுமே இது வரைக்கும் கேட்டதில்லை. உண்மையிலேயே ஓப்பனாக சொல்லணும்னா ஒரு லைஃப்ல ஒரு தடவை கூட பார்லர் கூட கூட்டிட்டு போனது கிடையாது, பார்லர் போகணும்னு ஆசைப்பட்டது கிடையாது. அந்த மாதிரி தேவையில்லாத ஒரு வீண் செலவு வந்து எனக்கு வச்சதே கிடையாது. நமக்கு என்ன தேவை, சாப்பிட உணவு, உடுத்த உடை, அப்புறம் வந்துக்கிட்டு சுகாதாரமாக நமக்கான தேவை எல்லாமே, அவ்வளோதான். அது மட்டும்தான். ஆனால் எக்ஸ்ட்ரா எந்த ஒரு விஷயத்தையும் உப்பு புளிக்கு தான் சண்டை விடுவேன், அதான் எனக்கு சண்டை. அதைத்தான் அடுத்து சொல்ல வந்து நீனே சொல்லிட்டு. ஆனால் இந்த மாதிரி அது வந்து நம்மளுக்கு அத்தியாவசிய பொருள், அதனால அதுக்கு சண்டை போடலாம். செலவு வீண் தேவைகள் வந்து நமக்கு எந்த விஷயங்கள்லாம் பண்ணவே மாட்டாங்க. அந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உண்மையிலேயே எங்கேயாவது கூட்டிட்டு போங்க அப்படிலாம் பெருசாக சொல்ல மாட்டாங்க. பிஞ்சு போனால் கடற்கரை கூட்டிட்டு போங்கன்னு கேட்பாங்க, பீச்சுக்கு, அவ்வளோதான். அங்கே போனா என்னன்னா இந்த நிறைய பானிபூரி இந்த மாதிரிலாம் விற்கும், அதுதான் அவங்க பெரிய லெவலில் ஆசைப்படுறது. இப்போ என்னன்னா தியேட்டர் வந்துட்டு அதனால தியேட்டர் கூட்டிட்டு போவோம், அவ்வளோதான் நம்ம பெருசா. அதுக்கப்புறம் பிடிக்காத விஷயம் என்னன்னா, சின்ன சின்ன விஷயங்களுக்குலாம் அடம் பிடிப்பாங்க. சின்ன விஷயம்னா வீட்டில் உப்பு புளி எண்ணெய் இல்லைன்னா சொல்லுவாங்க, நம்ம வாங்கிட்டு வர்றதுக்குள்ள ஏதோ ஒரு வேலை வந்துருச்சு வாங்காம டிலே ஆகிட்டுனா வந்து அழுக ஆரம்பிச்சிருவாங்க, சண்டை போடுவாங்க. அது சாதாரணமாக முடிஞ்சு வரும். அது இன்னொரு பெரிய ஃபன்னான ஒரு விஷயம், அதையும் நான் இந்த இடத்துல ஷேர் பண்ணிக்கிறேன். பொதுவாக இருக்கும் சண்டை போட்டு கோபத்தில் வந்துட்டாங்கன்னு வைங்களேன், என்ன பண்ணுவாங்க, பேசாமல் இருப்பாங்க. நம்ம மூஞ்சில் கூட முடிக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க சண்டை போட்டு அந்த கோபத்தை. சண்டை போட்டு கோபமாக இருந்துட்டாங்கன்னு வைங்களேன், நம்ம இடத்துல உட்காந்துருந்தோம்னா உட்காந்து ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டோம்னா அப்படியே நேரம் வந்து வியாபாரத்துக்கு வந்து உட்காந்துட்டு அப்படியே பார்ப்பாங்க, ஏன்னா கோபமாக இருக்காங்கன்னு காட்டிக்கிறணும். சரி இவன் என்னன்னா இப்போ இப்படியே இருக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம இன்னொரு இடத்துக்கு போனோம்னா அங்கேயே வந்து தண்ணிட்டு கோபமாக இருப்பாங்க, பேச மாட்டாங்க. தண்ணி வாத்து கேட்டால் கூட வாத்து கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க கோபமாக இருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டே இருக்குது. இதில் வாத்து கொடுப்பா இல்லை அந்த கோபமாக அந்த அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. கடைசி வேற இது ஒரு நாள் வரைக்கும் இது நான் அப்படியே நீடிச்சுக்கிட்டே இருக்கும். மறுநாள் அப்படியே சோறு சாப்பாடுலாம் அதெல்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் அதுதான் ஏதோ போகுது லைஃபு, ரொம்ப சந்தோஷமா ஆடம்பரமாக போகுதுன்னு சொல்ல முடியாது. இருக்கிறத வச்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக போகுது, அவ்வளோதான். இந்த இடத்துல இதை நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா பெருசாக செஸ்கிலின்னு நிறைய வீடியோவில் பேச வச்சதில்லை, கூப்பிட்டு நம்ம சேனலில் காமிச்சதே கிடையாது. சும்மா என்னைக்கா சமையல் பண்ணும்போது சும்மா ஒரு அரட்டை அடிச்சுக்கிட்டு இருப்போம்.
அதனால இன்னைக்கு எங்கள் கல்யாண நாளில் நாங்கள் 2 பேரும் இதில் பேசணும்னு ஆசைப்பட்டோம். உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்டையும் வாழ்த்துக்களையும் தட்டி விட்டுங்க. அவ்வளோதான். நன்றி, வணக்கம்.